விமர்சனங்களை உரமாக்குங்கள், உங்கள் லட்சியத்தை அதில் மரமாக்குங்கள். நன்றி, வணக்கம். அவரை பார்க்கறதுக்காகவே நான் தூத்துக்குடில இருந்து மெனக்கெட்டு வந்திருக்கேன் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பார்க்கறதுக்காக. நான் இந்த அரசியல் பயணத்தில் 4 வருஷமா பயணிக்கிறேன். எங்களுடைய கட்சி சார்பாக எல்லா தோழர்களுமே இது வரைக்கும் ஒரு நண்பனா தோழனா குடும்பத்து ஆளுங்க தான் இருக்காங்க. நம்ம கூட வருதுண்ணா, பிளேட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. 1000 பிளேட் வாங்கினோம், எல்லாமே காலி ஆயிடுச்சுண்ணா. இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிருக்காண்ணா ஒரு 500 பிளேட்டு. கூட்டம் அதிகமாக வருது. கரெக்டாக பேசினாரு. பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவன் தொண்டன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது இதுதான் நான் பார்க்குறேன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் முத்துகிருஷ்ணன், அரியலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர். இதுதான் எங்களுக்கு கொடுக்குற லெட்டர். இப்படி தான் எங்களுக்கு மின்னஞ்சலில் வரும், ப்ளஸ் லெட்டரில் வரும். நாங்கள் இதை எடுத்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. விஆர் பக்கா ப்ராக்டிக்கல்னு சொல்கிற மாதிரி தளபதி வந்து சூப்பராக வந்து 2026 ஆட்சி அமைக்க போகிறாரு. உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் கமரபாளையத்திலிருந்து வர்றோங்க. தளபதி முதலாக ஒரு பிரம்மாண்டமான திருவிழா மாதிரி எங்களுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் அமைச்சிருக்கிறாரு. முதல் முறையா எல்லா மக்களுக்காகவும் ஒரு வருங்கால முதலமைச்சரா நல்லபடியா எல்லாம் செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோங்க. நடத்தவும் செய்வாரு கண்டிப்பா, அது எங்களுக்கு தெரியும். நான் இதுல வர 31 வருஷமா இருக்கிறேங்க. நான் மக்கள் இயக்கமா இருந்ததுல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்ததுல ரசிகர் மன்றமா இருந்ததுல வரைக்கும் இருக்கிறேன். இப்ப வந்து நாங்க ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். என் பேர் சத்யா. நாமக்கல் மாவட்டத்தில் என் கொசவாம்பட்டியில் நாங்க வசிக்கிறோம். நாங்க ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கிறோம். இப்ப வந்து எங்களுக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் செயற்குழு உறுப்பினராக எங்களை பதவி போட்டுக்கிறாங்க தளபதி. வருங்கால முதலமைச்சரா வந்தா எங்களுக்கு நல்லதா நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு, விவசாயத்திற்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்லபடியா ஏதோ ஒன்று பண்ணுவாரு நாங்க நினைக்கிறோம். தளபதி தான் முதலமைச்சரா வரணும்னு எங்களோட குறிக்கோள். அனைத்து எங்க கொசாம்பட்டியில இருக்கிறவங்க அனைத்து ஓட்டுகளும் தளபதிக்கு தான். ஹாய் மக்களே, வணக்கம். என்னோட பேர் ஹரிணி. நான் வந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். இந்த முதல் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. தளபதியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அவர் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமக்கல் மேற்கு மாவட்டம் நம்பானால இருக்கேன். தளபதி ரசிகா இருக்கேன். அந்த தளபதி இன்னைக்கு பேச போகிறது என்னன்னா, மக்களுக்காக பேச போறாரு. இல்லாத ஏழப்பட்ட மக்களுக்காக பேசணும். இப்போ எங்கள் ஊரில் கூட நிறைய எதுவுமே செய்யறதில்ல. ஆட்சியில் இருக்கிறவங்க தலைவர் வந்து நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். இவர் தான் வரணும், தலைவர் தான் வரணும். நிறைய வந்து செய்யணும். இல்லாத ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய செய்யணும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தலைவர் இன்னைக்கு பேச போறது மக்களுக்காக பேச போறாரு. தமிழக வெற்றி கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா, நம்முடைய தளபதி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டம் தான், முதல் மாநில பொதுக்குழு கூட்டம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் தளபதியுடைய தரிசனம் தான் இந்த தமிழ்நாட்டுல. முதல் மாநாடு எப்படி வெற்றி வாகை சூடி இன்ன வரைக்குமே பேசும் பொருளா இருக்குதோ, அதே போலதான் இந்த பொதுக்குழு கூட்டமும் இருக்கும். நம்முடைய தளபதி அவர்கள் வந்து இப்ப முழுக்க மக்களுக்கான அரசியலையும் மக்களுக்கான பாதையும் தான் இப்ப வழியையும் தான் காமிக்க போறாரு. மக்கள் வந்து இப்ப தெளிவான அரசியல் பாதையில் பயணிக்க தளபதி தரிசனம் மட்டும்தான் இனிமேல் தமிழ்நாட்டுல கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அதுக்கான வழியையும் தளபதி அவர்கள் உருவாக்கி விடுவாரு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து நம்முடைய தளபதி அவர்கள் வந்து விவசாய சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இனிமேல் பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றங்கள் கூட நடக்காத அளவுக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அது பேசினா ஒரு வெற்றி வாகையை வந்து நம்ம 2026 நம்முடைய தளபதி அவர்கள் தான் சிம்மாசனத்துல அமருவாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நம்முடைய தளபதி அவர்கள் தான் நிச்சயமா வருவார் என்று உறுதியா நான் சொல்றேன். விமர்சனங்களை எல்லாமே புறந்தள்ளிவிட்டு விமர்சனங்களை உரமாக்குங்கள், உங்கள் லட்சியத்தை அதில் மரமாக்குங்கள். நன்றி, வணக்கம். நான் தூத்துக்குடில இருந்து வரேன். மாநாட்டில் விஜய் தளபதியை பார்க்க முடியல. அவரை பார்க்கறதுக்காகவே நான் தூத்துக்குடில இருந்து மெனக்கெட்டு வந்திருக்கேன் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பார்க்கறதுக்காக. எவ்வளோ கட்சி இருக்கு, ஆனால் எல்லா கட்சியும் பார்த்தாச்சு. எல்லா கட்சியும் என்ன பண்றாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியதான் செய்யும்.
நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக நான் டிவிக்கே பிடிக்கும்னா மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக வரேன்னு சொல்றாருல, அந்த ஒரு மனசு யாருக்கு வரும்? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் அரசியல்வாதி இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அவங்களால மக்களுக்கு நல்லது பண்ண முடியலையே, கோடி கோடியாக சேர்ந்து சொத்து சேர்க்கணும் தான் ஆசைப்படுறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சமாக. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே தினம் தினம் நடக்கிற நியூஸை பற்றியே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் தளபதி வராரு. 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஏன் அவர் நினைச்சா இன்னும் 10-15 வருஷம் கூட ஒன்று படம் நடிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வரணும்னு நினைக்காரு? நம்மளே நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, நம்மளே நம்பி நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டம் கொடுக்காங்கன்னா அப்போ நம்மள மாதிரி சராசரி மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை நம்பி வராரு. கண்டிப்பாக 2026 ஆட்சியில் அமர வைப்போம். நாளை முதல்வர் கண்டிப்பாக சிஎம் தளபதி மட்டும்தான். நான் கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம தளபதி அண்ணா நல்ல எஜுகேஷன் பற்றியும் இந்த பாலியல் தொல்லையை இது எல்லாமே இவர் இராடிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வரணுங்கிறது தான் என்னோட இது. ஆஸ் அ டீச்சர் எல்லா குழந்தைங்களும் எஜுகேஷன் ரீச் ஆகணும். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு அப்ரோச் இருக்கும்னு நினைக்கிறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான தமிழ்நாடாக மாறும். எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழங்க சட்டமன்ற தொகுதி வந்திருக்கோம். நான் பானாவரம் மாவட்ட துறை செயலாளர். தளபதி பேசணும் முன்னுரிமை கேட்கறதுன்னா பசங்களுடைய படிப்பு சம்பந்தப்படி பேசணும். ஈடி எக்ஸாம் ரத்து பண்ணணும். பிறகு பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப பாலியல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அதை தவிர்க்கணும். அதுக்கான தண்டனை கொடுக்கணும் தளபதி. என் பேர் திருமதி அருணா அருண். விழுப்புரம் மாவட்ட செயற்கைக்குழு உறுப்பினராக வந்திருக்கேன். நான் தளபதிக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு காத்து கொண்டிருக்கோம். எங்கள் வாசலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தனக்கான இடத்துல ஒரு புதிய கால் தடத்தை பதிக்கிறதுக்கு எங்கள் தளபதி அடங்காத சிங்கமா தமிழ்நாட்டோட தங்கமா வராரு. இது 2026 தேர்தல் பயணத்தில் தளபதியோட வெற்றி பயணம் மிக சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அனைவரும் எதிர்பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் நம்ம மகளிருக்கான எல்லா முன்னுரிமையும் தளபதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கி தருவார். அதில் நான் 100% 1000% அடித்து சொல்கிறேன். பெண்களுக்கு நிறையா இந்த சமூகத்தில் இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. அது தனிப்பட்ட ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். அதுவும் முக்கியமாக ஜாதி பிரச்சனை. ஜாதியை காமிச்சு பெண்களை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிட்டே இருக்காங்க. எல்லா அரசியல்லையும் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய முகத்தை இது வரைக்கும் காமிச்சதே இல்லை. ஏன்னா அரசியல்னாலே ஒரு தப்பான விஷயம், சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அரசியலா வேணாம், பெண்கள் வேணாம், ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மீட்டிங்லையும் சரி, ஒரு பொதுக்கூட்டத்திலையும் சரி கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அரசியலில் பயணங்கள்லாம் அப்படி இருக்குது. ஆனால் எங்களுடைய தளபதி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எந்த துறையாக இருந்தாலும் 30% தான் பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஆனால் எங்களுடைய தளபதி பாதிக்கு பாதி 50% பெண்கள் வரணும், அதுவும் எங்களுடைய கட்சி பயணத்தில் வரணும்னு சொல்லிட்டு பிறப்போக்கு எல்லாரும் இருக்கும் அப்படின்னு சொன்ன வாக்குக்கு இணையாக பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. நாங்கள் தளபதி மட்டுமே நம்பி இந்த அரசியல் பயணத்தில் வந்திருக்கோம். எங்களுக்கான எல்லா ஒரு பாதுகாப்புமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த அரசியல் பயணத்தில் 4 வருஷமாக பயணிக்கிறேன். எங்களுடைய கட்சி சார்பாக இருக்கிற எல்லா தோழர்களுமே இது வரைக்கும் ஒரு நண்பனா தோழனா குடும்பத்து ஆளுங்க தான் இருக்காங்க. நான் அதனாலவே இன்னும் காலம் ஃபுல்லாக என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தாவே கட்சியில் என்னோட பயணத்தை மேற்கொள்வேன். நன்றி. இப்படிக்கு உங்கள் அருணா அருண். என்னுடைய பெயர் எஸ் தேவி. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஆவடி தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் சார். நம்ம தளபதி ஏற்பாடு பண்ணிருக்க பொதுக்குழு நாங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பொதுக்குழு. எல்லா அரசியல் திருப்பங்களுக்காக முதல்ல போடப்படுற இந்த பொதுக்குழு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்தடுத்து நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கான அடிக்கால் தான் இது. நம்ம தளபதியுடைய அனைத்து தொண்டர்களும், அதாவது அவருடைய தீவிர ரசிகர்கள் பிளஸ் அவருக்காகவே களம் இறங்கி இருக்கிற நாங்க எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையா இருப்போம்னு கூறிக்கிறேன். நன்றி. எங்கள் பேர் மலர்வழி. நாங்கள் திருவள்ளூர் மத்திய மாவட்டம். எங்கள் மாவட்டம் பேர் மணி சார். அவங்க கூட தான் நாங்கள் வந்திருக்கோம். இது முதல் பொதுக்கூட்டன்றதுனால ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். நாங்கள் அடுத்த சிஎம் 26 அடுத்த சிஎம் தான், அவர் தான். அதனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம். எப்போ பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர் தான் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிக பேருக்கு இருக்குது. ரசிகர்களாக இருக்கட்டும், நாங்கள் மகளிர் டீமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அதுதான் ஆசை. கண்டிப்பாக அவர் 26 கண்டிப்பாக சிஎம்மாகவே ஆகணும். அதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையும், மக்களோட ஆசையும் அதுதான். தோழிகள் சகோதரிகள் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அவர் எங்களுக்கு எப்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருப்பார் சார். அதனால தான் நாங்கள் இறங்கி களத்தில் வேலை பார்க்க துணிஞ்சிருக்கோம் சார். அவருடைய சப்போர்ட்டோட இன்றைக்கி நாங்கள்லாம் வெளியே வரணும்னா எங்கள் அண்ணனால தான், தளபதியால் தான்.
ஓகேங்களா? அதனால கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். கண்டிப்பா அவர் தான் அடுத்த சிஎம், அதுவே நாங்க நம்புறோம். ஓகேங்களா? அவரை சிஎம்மா உட்கார வைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அவரை உட்கார வைக்கிறது தான் சார் எங்களுடைய முதல் கனவே, அதுதான் சார். என் பேர் ரம்யா. நான் வந்து திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துலேருந்து வரோம். இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் இப்போ அரசியலில் வர மாதிரி தெரியுது. இப்போ எங்கள் தளபதி வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இன்றைக்கி வந்தால் நாளைக்கு எங்களை மாதிரில உள்ள யாராச்சும் ஒருத்தர் நல்ல தலைவராக அவரை உருவாக்க முடியும். இதுவரை அரசியல்னாவே ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி நாங்கள் வருவோம், எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குமோங்கிறது. இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தானே அவர் எங்கள் அண்ணன் வராரு. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு 100% பாதுகாப்பு பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் திரையில் எப்படி இருந்தவரோ பெண்களுக்கு பாதுகாப்பாக எப்படி இருந்தாரோ அதே போல் தரையில் வந்து எங்களுக்கு நல்ல விதமான பாதுகாப்பாக அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம் அப்படின்னா எங்கள் தளபதி, எங்கள் பின்னாடி எங்கள் தளபதி இருக்காருங்கிற ஒரே நம்பிக்கை தான். என் பேர் சதீஷ், பட்டாராமிலிருந்து நான் வந்துக்கிறேன். திருவள்ளூர் மத்திய மாவட்டம். தளபதி வந்து நான் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. நாங்கள் அந்த வழியிலே தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் பாதையில் நாங்கள் போவோம். எப்போவுமே எங்கள் ஃபீல்டு ஒர்க் நல்லாயிருக்கும். நாங்கள் அரசியல் பண்ணி எங்களுக்கு நல்லா போயின்னு இருக்குது. எல்லா கட்சிக்காரும் வந்து எங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசினாலும் நாங்கள் கரெக்டாக தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம். எங்களை பார்த்து என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். அவர் இருக்குதால அதை பற்றி எங்களுக்கு எதுவும் இல்லை. வேறு கட்சி என்ன பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். செம்ம கூட்டம் வருதுண்ணா. பிளேட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. 1000 பிளேட் வாங்கியிருந்தோம், எல்லாமே காலி ஆயிடுச்சுண்ணா. இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கினார் போயிருக்காண்ணா ஒரு 500 பிளேட்டு. கூட்டம் அதிகமாக வருது. ரெகுலராக பண்ணுதுண்ணா. ரவி கேட்டீங்கண்ணா, அவர் குறைய சொல்ல விடாண்ணா, சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாருண்ணா. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைண்ணா. வெரைட்டியாக செய்வேண்ணா சூப்பராக. என்னன்னாக்கா வெஜ் ஐட்டம், ஆனால் எல்லாமே வெஜ் ஐட்டம், ஆனால் எல்லாமே மட்டன், மீன், எறா அந்த மாதிரி டிஷ்ஷான எல்லாம் வெஜ் ஐட்டம். வெஜ் ஐட்டம் எல்லாம் வெஜ் தான், ஆனால் நான்வெஜ் ஐட்டம் வர வெஜ்ஜில் செய்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷலாக தான் தைவம் எறா ஃப்ரை, மீன் குழம்பு, மட்டன், இது எல்லாமே ஆனால் வெஜ். இப்போ எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். க்ரௌட் எவ்வளோ தர பண்ணலாம். வணக்கம் சார், சாய்ராம் கேட்டரிங் வலசராவாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். நாங்கள் கொடுக்குறது ஸ்நாக்ஸ் வந்து 2 சமோசா, ஒரு மேங்கோ ரோல், டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் சார். கேட்ரிங்கில் A to Z நாங்கள் பண்ணுவோம் சார். மேரேஜிலிருந்து எல்லா வெட்டிங் சர்வீஸ் எல்லா கேட்ரிங்ஸும் நாங்கள் செய்வோம் சார். எங்கள் மொபைல் நம்பர் இருக்குது 9944242002 சார். 50 மெம்பர்ஸ்லேருந்து 5000 மெம்பர்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். எனி கேட்ரிங் என்ன விசேஷம் இருந்தாலும் செஞ்சிடும். கிட்டத்தட்ட 25 வருஷமாக பண்ணிடுவோம். ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டத்தில் டின்னரில், லஞ்சில், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன ஐட்டம் வேணும்னாலும் நியூ அரைவல் எல்லாமே செஞ்சு தருவோம். தளபதி ஆட்சி 2026 கொண்டு வர வைப்போம். இன்னைக்கு 450 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணன் 33 வருஷமாக நான் பார்க்க முடியாத எங்கள் அண்ணன் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் இதுதான். நான் இன்னைக்கு சேலம் மத்திய மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறேன். என் பேர் சத்யா. தளபதி பேசின வார்த்தைகள் தெரிவிக்க விட்டாரு. இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு. எதிர்கட்சியா தெரிவிக்க விட்டுட்டாரு. இன்னைக்கு தளபதி விருந்து செம்மையா இருந்துச்சுங்க. எல்லா சாப்பாடுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா சிறப்பா கவனிச்சாங்க. எந்த குறையும் இல்ல. மனசார வந்துட்டு வயிறார சாப்பிட்டு நாங்க கிளம்புறோம். தளபதியோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்டா இருந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு தளபதி நம்ம பார்த்ததே கிடையாது. எப்பவுமே அவரை ரொம்ப ஸ்வீட்டா தான் பார்த்திருக்கோம். ரொம்ப ஹார்ட்டா தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடுற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காரு. விருந்து வந்து ரொம்ப சுவையானதா இருந்தது. அறுசுவை விருந்தா இருந்தது. ஒரு மாதிரி நமக்கு வந்து வடை, பாயசம் அந்த மாதிரி ஒரு முழு திருப்தியான விருந்து. இவ்வளவு கூட்டம் இருந்த கூட எல்லாரும் வந்து திருப்தியா சாப்பிட்ற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வணக்கம், என் பேர் சாரதா. நான் சிவகங்கை மாவட்டம் வடக்கு துணை செயலாளர். எங்க தலைவர் பேரு ஜோசப் தங்கராஜ். நல்லா பேசினாரு, உண்மையை பேசினாரு. கண்டிப்பா அவருக்கு 2026 அவர் தான் முதலமைச்சர். நான் கண்டிப்பா எங்க ஊர்ல எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். சிவகங்கை மாவட்டமே நாங்க அவங்க தான். என்னோட பேர் வந்து வரலட்சுமி ஷீபா. நான் வந்து செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். தளபதியோட ஸ்பீச் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 4 times கேட்டிருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து வெறித்தனமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டு போய் இருந்த தளபதி இன்னைக்கு வந்து ஒரு வெறித்தனமாக பேசினாரு. நல்லா கரெக்டாக பேசினாரு. பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதுவுமே இல்லை, விதவைகளுக்கு சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லாத உங்க ஆட்சிக்கு எங்க ஆட்சி வந்தா இன்னும் நிறைய இருக்கும்ன்றதுக்காக எங்க தளபதி பேசினாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் ஆக்சுவலா காலையில இருந்து சாப்பிடல. அவர் எனக்கு விருந்து வச்ச மாதிரி இருந்தது அந்த ஸ்பீச். எனிவே ஹாப்பி. வெஜிடேரியன்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் நான் என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லை. அப்படி இருந்தது. அப்படியே செம்ம தூள் கிளப்பிட்டாரு. அவரோட ஸ்பீச்சும் வேற லெவல், அவரோட சாப்பாடோ வேற லெவல். வெஜ்ஜில் ஒரு நிறைய இருந்தது. எனக்கு அது பேர் தெரியல. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன், நான் நான்வெஜ் அடிக்ட்டு. எனக்கு பேர் தெரியல. சாம்பார், நார்மலாக சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். வத்த குழம்பு, மீன் வத்த குழம்புன்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக அது ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு அது மீன் குழம்புன்னு கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு பாயாசம் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ருக்கோம்.
இங்கே கொடுத்த பாயசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்வீட்டும் அல்டிமேட்டாக இருந்தது, குழம்புங்களும் அல்டிமேட்டாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன். அவரோட ஸ்பீச்சை கேட்டு இன்னும் நிறைய சாப்பிட்டேன். நான் இந்த மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்டதே இல்லை. நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். என்னை வந்து இங்கே ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தான் கூட்டு வந்திருக்காரு. உள்ள தளபதி ஸ்பீச் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. வெறித்தனமா வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் தான் சொல்ல முடியும். மற்ற எல்லாமே நாங்கள் 2026 எலெக்ஷனில் நாங்கள் செய்ய போகிற வேலை தான். ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்க சொல்லியிருக்காரு. படு பயங்கரமாக வேலை பார்ப்போம். 2026 கண்டிப்பான முறையில் தளபதியை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சே தீருவோம். சும்மாவே வேலை பயங்கரமா பார்ப்போம். இப்ப தளபதி வந்து உத்தரவு போட அன்பால எங்களை இணைச்சிருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், பேர் சொல்ல நீங்க தளபதி பிரிச்சு விட்டாப்ல. எங்களோட அரசியல் எதிரி. இனிமேல் அரசியல் ஆட்டத்தை மட்டும் பாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. விருந்து தட உடலா இருந்துச்சு, ராஜபோக விருந்து. இன்னொன்று, தளபதி எங்க பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தலைவன் தொண்டன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது இதுதான் நான் பார்க்குறேன்.